நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடனான தொடர்ச்சியினுடைய நேர்காணல் தொடர்கிறது. அவருடன் நாம் தொடர்ந்து பேசலாம். இல்லை, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா விஷயத்துக்காகவும் களமிறங்கி போராடுது. ரோடு சரியில்லைன்னா வராங்க, தண்ணி சரியில்லைன்னா வராங்க, அங்கே குப்பை தொட்டி வைக்கல அப்படின்னாலும் வராங்க. ஆனால் அந்த கட்சிக்கெல்லாம் கூட ஒரு பெரிய அளவு தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்ததா நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் நான் எல்லா விஷயத்துக்காகவும் போராடுவேன், கருணாநிதியும் எனக்கு ஒன்று தான், அம்மையார் ஜெயலலிதாவும் ஒன்று தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்களோட பெரும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் மக்கள் எனக்கு ஆதரிக்கணுங்கிறீங்க, ஆதரிக்க கூடாதுங்கிறீங்க. ஆதரிக்கணும். கம்யூனிஸ்ட்டுக்கு போடலை, வைகோவுக்கு போடல, அதனால் உங்களுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? எனக்கு புரியல. இல்லை, கவனத்தை இருக்கணும். என்ன செய்யணும்? 10 பேரை சாலையில் வச்சு கொலை செய்யணும்ன்றீங்களா? அப்படி கிடையாது. என்னங்க கவனத்தை இழுக்காம ஏங்க இவ்வளவு நீங்கள் என்கிட்ட வந்து பேட்டி எடுத்துக்கிறீங்க? கவனத்தில் இழுக்காத ஒருத்தன் இவன் எதுக்கு பேட்டி என்ன, எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க நீங்கள்? இப்போ எதுக்கு என்னை நேர்காணல் கண்ண வந்தீங்க? கவனத்தை இழுத்ததுனால தானே. அப்போ கவனத்தை இழுக்கணும்னா எப்படி இழுக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் கவனத்தை இழுக்காதவனா சீமான் நீங்கள் தேடி வரீங்க. இவ்வளோ பேசுகிறாங்க, இத்தனை அந்த இவ்வளவு லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாடு நடத்தி தேர்தல் 230ஆம் தொகுதியிலையும் போட்டி போட போறேன்னா ஒரு நம்பிக்கையோட தானே போகிறேன். சரி, எனக்கு மக்கள் போடுறாங்களே இல்லையானு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பொறுத்து அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல். இல்ல, இந்த அரசாங்கம் ஊழல் இங்க புறையோடி போய் கிடக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு கிடக்குதா இல்லையா? கிடக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. கிடக்குதா இல்ல? கிடக்குது. அப்புறம் ஒரு நடத்துனர் வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 10 லட்சம் ரூபாய் அது கூட ஒப்பந்த அடிப்படையில கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பகிரங்கமா கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் போராட்டம் நடத்தலாமே. ஏன்னா இங்க பாரு, நீங்க எங்கேயாவது இருந்துகிட்டு திடீர்னு வந்து தினம் போராடிக்கிட்டும் பேசிக்கொண்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க போராடணும்னா இதெல்லாம் இதை போராடலாமே, அதை போராடலாமே. நீங்க எனக்கு போராட்டத்தை வகுத்து உங்க தொலைக்காட்சியிலேருந்து எனக்கு பட்டியல் அனுப்ப முடியாது, இதை நீங்க போடுங்கன்ட்டு. நாங்க ஒரு பேர் இயக்கம். நீங்க தவறா நினைக்க கூடாது. நாங்க ஒரு ஊடகத்தில் இருக்கிறோம். உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்து எங்களுக்கு இப்போ சமீபத்தில் நீங்க திருச்சி தன்னடிச்சியா போய் அந்த ஒரு மதுக்கடையை அடிச்சு உடைச்சது அது நல்லா தெரியுதுன்னு. இந்த மாதிரி இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கா அப்படின்னா எங்களோட நினைவுக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, நடத்தியிருக்கோம். நீங்கள் நடத்தலைன்னெலாம் சொல்ல முடியாது. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஊழல் லஞ்சம் புறையோடி இருக்கிறது எல்லா துறைகளிலும் இருக்குது. சரி, இதை நம்ம போராடி நீங்கள் போராடினால அவங்க அதை நிறுத்திட போகிறது இல்லை. இப்போ மதுக்கடைகளுக்கே நாங்கள் போராடுறோமே, அதை அரசே சொல்லிருச்சு, நீ எவ்வளோ வேணாலும் போராடிக்க, நான் மூட முடியாதுன்னுருச்சு. அது என்னுடைய கொள்கை முடிவு. அதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அனுமதி தரோம், உங்களுக்கு போய் அங்கிட்டு போராடிக்கிறங்க, நீங்கள் வேணால் குடிக்கக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட போய் பரப்புரை செஞ்சுக்கிறீங்க, ஆனால் நாங்கள் மதுக்கடைகளை மூட முடியாதுன்னு சொல்லிருச்சு. இது ஒரே வழி தான் இருக்குது. அனைத்து துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அண்ணல் அம்பேத்கர் சொல்றது மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது. அதை கைப்பற்றினா தான் நீங்கள் இதை எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். இந்த 4000 லிட்டர் குடிநீர் பிரச்சனை, இந்த மின்சார கட்டண உயர்வு, இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் டெல்லியில ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அந்த மாதிரி இங்க எந்த மக்கள் பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எவ்வளவோ இருக்குங்க. இது நீங்க மின்சாரம் மட்டும் இல்ல, குடிநீர், சாலை வசதி எல்லாமே பிரச்சனை. பள்ளி கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சரி, இங்க பிரச்சனைகள்ல தான் இங்க மக்கள் காலையில விழித்தெழுகிறதும் கண்ணூரங்க போறதுமா இருக்குது. அதை அப்படி எப்படி சரி போராடிக்கிட்டே இருந்து இப்படி சரி செய்யணும்னா நான் தினம் போராடிட்டு தான் இருக்கணும், மறுவேலை செய்ய முடியாது. இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். அப்ப நீங்க இது போராடு, அதுக்கு போராடு, இதுக்கு போராடு, நான் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். மொத்தமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா இருக்கிற இந்த தீய ஆட்சி முறை, இந்த ஆட்சி அதிகாரங்களை புரட்டி போட்டு ஒரு தூய மக்களாட்சி மலர்வதற்கான புரட்சியை தான் நீங்க முன்னெடுக்கணும். ஒரு கட்சியினுடைய தலைவி சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னா தன்னோட உயிரையே கொடுக்குறாங்க. ஒரு கட்சி தலைவரை கை நீட்டி பேசிட்டா கையை வெட்டுறாங்க, கூண்டோட எரிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆழமா ஒரு வெறி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தொண்டர்கள் மத்தியில சீமான் தான் நமக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எப்படி எந்த வழியில விதைக்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதை நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏன் அதை பத்தி கவலை? விதைக்கிறதும் விதைக்காம போறதும், நான் பதறாகி போறதும், உங்களுக்கு ஏன் அதை பத்தி கவலை? நான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன், விதைக்கிறேன்றேன். நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? வழியில போய் விதைப்பீங்க. கவலைப்படாம இருக்க முடியாது இல்ல. இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்ட்டு நீங்க எந்த வழியில ஒரு மாற்று விதைக்கணும்னு சொல்லுங்க. எந்த வழியில விதைக்கணும்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க விதைக்கிறேன்னு நீங்க எப்படி என்ன சொல்லுவீங்க? நீங்க இல்ல, எப்படி நீங்க சீமான் தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு மாற்று அப்படின்ட்டு, நான் தமிழ்நாட்டோட பிரஜை,
எனக்கு வந்து நீங்க எப்படி ஒரு எண்ணத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நீங்க வேணா வாக்கு செலுத்தாம போங்க. வாக்கு செலுத்துறவங்கள வந்து பாருங்க எவ்வளவு பேர் எனக்கு வாக்கு செலுத்துறாங்கன்னு 2016 தேர்தல் முடிவுல பார்ப்போம். அப்புறம் ஒரு தடவை நீங்க கருவி எடுத்துக்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல சரளமா வார்த்தைகள் வந்து உங்களுக்கு விளையாடுது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிலை நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, வேற என்னதான் பதில் சொல்ல சொல்றீங்க நீங்க? என்ன பதில் சொல்ல சொல்றீங்க? நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க சொல்லுங்க. எப்படி பண்ணி எப்படி போய் விதைப்பேன்? நான் விதைப்பேங்கிறேன். உங்களுக்கு என்ன அதுல இல்ல மாற்று? நான் தான் சொல்றேன். இங்க இருக்கிற தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு சாதிய கட்சியோ ஏற்கனவே இந்த திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்ச கட்சிகளோ மாற்றா இருக்க முடியாது. ஜெயலலிதா அதை செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது, கருணாநிதி செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவர் செஞ்சுன்னு தெரிஞ்ச போது இப்ப மதுக்கடைக்கு எதிராக பேசுறவங்க, மதுக்கடையை திறந்தவர் கூட பல ஆண்டுகள் கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சாச்சு. ஊழலை பத்தி பேசுறவங்க இந்த ஊழல் செய்தவர்களோட கூட்டணி வச்சு பல ஆண்டுகள் பதவி அனுபவிச்சாச்சு. அப்புறம் திருப்பி நான் இல்ல நான் தூய்மையானவன் நேர்மையானவன் பேசிட்டு மக்கள்கிட்ட வர முடியாது. அதனாலதான் நாங்க மாற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல இந்த கடந்த கால கசப்புக்களை எல்லாம் பேசாதீங்க, நாங்க தான் மாற்று அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்களே. இது என்ன கடந்த கால கசப்புகளை பேசாதீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாமக பேசுதுன்னா இன்னைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்குது. அது இவங்க அறவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வாக்கம் அதுல இருக்குது. இவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுகன்னு சொல்ற திமுக வாக்கம் அதுல இருக்குது. அப்ப அது எப்படி மாற்றாகும்? நீங்க அவ்வளவு நேர்மையா இருந்தா இதை பதவி விலகி இருக்கணும். இந்த 3 சட்டமன்ற உறுப்பினரையும் பதவி விலகி சொல்லிட்டு இடைத்தேர்தலை நீங்க சந்திச்சிருக்கணும். சந்திச்சிருந்தா நேர்மை வந்திருக்கும், நம்பிக்கை வந்திருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க அதே வாக்கு வாங்கி பதவியில் இருக்கிறாங்களே. நீங்க மாற்றுனா இப்ப ஐயா அன்புமணி வந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. அதுல திராவிட கட்சி தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு பேசினாங்க முதல்ல. தேசிய கட்சி பாரதிய ஜனதா, திராவிட கட்சி தேமுதிக மதிமுக. அப்புறம் இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுதானே அந்த பதவி வந்திருக்குது. அப்புறம் நாங்க மறுபடி மாற்று அப்படின்னா முதல்ல இதைத்தான் பேசிட்டு வந்தீங்க. அப்ப அதுதான் நம்பிக்கைக்குரியதா இல்லை. இல்லை, ஒவ்வொரு இராணுவத்துக்கும் ரகசியங்கள் இருக்கிறத போல நாம் தமிழர் கட்சிக்கும் அரசியலில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். ஆனாலும் இந்த எலெக்ஷன் தேர்தல் வந்தது அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் 234லையும் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மக்களோட ஆதரவு எந்த அளவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நம்புறீங்க? மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் சார் ஓட்டு போடுறோம் அப்படி சொல்லாதீங்க. பணம் வாங்கிட்டு போடுறதுன்னு சொல்லாதீங்க. பணம் வாங்குறது வந்து அதனால மக்களை பிழையானவர்கள் நம்ம சொல்லிட முடியாது. தன் உரிமையை வந்து வறுமைக்கு விற்கிற ஏழ்மை நிலையில் வைத்த தலைவர்களுடைய பிழைதானே ஒழிய என் மக்களின் பிழை இல்லை. அரசு 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குது, 100 நாள் தான் வேலையே கொடுக்குது. அதில் 100 ரூபா சம்பளம் கொடுக்குது. அதில் 40 ரூபா அதிகாரிகள் எடுத்துக்கிட்டது மற்றவங்க எடுத்துக்கிட்ட போக 60 ரூபா தான் அவன் கைக்கு போகுது. இந்த 60 ரூபா கூலிக்கு ஒரு நாள் முழுக்க உழைக்கிறான். அவனுக்கு வீட்டில் 5 வாக்கு இருக்குது. தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய்னா 5000 ரூபா மொத்தமாக ஒரே நாளில் கையில் கொடுக்கும்போது அவன் வறுமை அவனை கை நீட்ட வைக்குது. அதுதான். இப்போ அந்த இடத்துல என் மக்கள் மேலே பிழை இல்லை. ஏன் காசை வாங்கிட்டு நீ வாக்கு செலுத்துறான்னு கேளுங்க. வாக்கு கொடுத்துட்டேங்கிறேன். அப்போ வறுமையில் இருந்தாலும் அவன் வார்த்தை தவறாமல் இருக்கணுங்கிற அந்த செழுமையை நம்ம பாராட்டணும். இப்போ அதுதான் பிரச்சனை. அதே வேட்பாளராக நிற்கிற ஒருத்தன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிருந்தான்னா அவன் கையேந்தி நிற்க வேண்டிய தேவையே வந்திருக்காது. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லி வாக்கு பறிக்கிறமே ஒழிய அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதில்லை. அப்போ அதனால் மக்களின் பிழை இல்லை. இப்போ இதில் இன்னும் ஒரு பிழை இருக்குது. என்னென்னா 50,000க்கு மேலே மாத சம்பளம் வாங்குற மேல்தட்டு மக்கள் கீழே இறங்கி வந்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதில்லை. ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறதில்லை. அந்த எண்ணிக்கையை கூட்டணும். அது ஒரு தேசத்துரோக குற்றம்ங்கிறது மக்களுக்கு உணர்த்தணும். உனக்கு இந்த நாடு கல்வி கொடுத்துருக்கு, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு, நல்ல சம்பளம் கொடுத்துருக்கு, வசதியான வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஆனால் நீ ஒரே ஒரு நாள் இந்த நாட்டுக்கான கடமையை இந்த ஜனநாயக கடமையாற்ற ஒரு நாள் வரிசை நின்று வாக்கு செலுத்த மாட்டேங்கிற அது பெரிய தேசத்துரோக குற்றம்னு அவனுக்கு உணர்த்தணும். அவனை கீழே வரிசையில் இறங்கி வாக்கு செலுத்த வர வைக்கணும். ஏற்கனவே புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் கல்லூரியில் படிச்சுட்டு வர்ற இந்த புதிய வாக்காளர்களை வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தணுங்கிற நிலையிலிருந்து அவனை மீட்கணும். இன்னைக்கு வர இளைய தலைமுறை பிள்ளைகள் காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்லை. அப்படிங்கும்போது அந்த விழுக்காடு கூடும்போது இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துற எண்ணிக்கை வந்து இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற எண்ணிக்கையா இருக்காது. அப்ப அதை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம செய்யணும். இப்போ பணத்தை வாங்கிட்டு ஜனங்கள் ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு வாக்கு செலுத்திடுறாங்கன்னு ஒரே ஏரியா நம்ம குற்றப்படுத்திட முடியாது. இப்போ பணம் எல்லா கட்சியும் தான் கொடுத்தது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு தான் வாக்கு செலுத்துறான். அவனுக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது. இப்போ அதனால பணத்தை கொடுத்தா வாக்கு பறிக்கிறாங்கன்னு நிலை இருக்குதுனாலும் பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிறத
நாம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? இதான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்ப பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும்னா, காசி ஆனந்தன் கவிதை போல காசு அன்னைக்கு அரசாண்டவன் காசு வைத்திருந்தான் மன்னராட்சி, இன்னைக்கு காசு வைத்திருப்பவன் அரசாளுகிறான் மக்களாட்சி. அப்படின்னா இப்படி இந்த தத்துவ முரண் இருக்குது. இப்போ இதைத்தான் நம்ம ஏற்க போறோமா? அப்ப பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்யலாம்னா, அப்புறம் இந்த மண்ணையும் மக்களையும் உண்மை நேர்மையுமா நேசிக்கிற, உயிருக்கு மேலா நேசிக்கிற எளிய மக்களின் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இந்த அதிகாரம் வந்து கனவு தானா? அப்ப எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், இந்த நாட்டில் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய் தானா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்ப அப்படி எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்ப இந்த பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதை நம்ம செய்ய போறோமா இல்லையா? இதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. அப்ப அதனால இது சனம் பணம் வாங்கிட்டு தான் போயிருது அப்படின்னா, அதுக்காக என்கிட்ட பணம் இல்லை அதனால விட்டுட்டு போறதா நான் இல்லை. நான் போராடுவேன். நான் தான் சொல்றேன், என் மக்கள்கிட்ட என்கிட்ட காசு இல்லை உனக்கு தர, நீ எனக்கு காசு தரணும். நீயே காசு இல்லாம தானே அவன்கிட்ட 500 ரூபா கை நீட்டி காசு வாங்குற. அப்புறம் நீ பெத்த மகன் என்கிட்ட எங்க காசு இருக்கும்? நீ வேணா அவன்கிட்ட வாங்கினதுல எனக்கு 200 ரூபா கொடு தேர்தல் செலவுக்குன்னு வாங்கிட்டு தான் நான் வாக்கு கேட்பேன். அந்த இது மக்களுக்கு தெரியும் நாங்க எதுக்காக நிக்கிறோம்னு. நீங்க எந்த ஒரு முதலாளியும் லாப தேவைக்கு வருவானே ஒழிய சேவைக்கு வரமாட்டான். பணத்தை முதலீடு செய்து வாக்க கேட்கிறவன் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்துக் கொள்ளலாம் நினைக்க 500 கோடி ஒரு 50 கோடி தேர்தலில் செலவு பண்றவன் நாளைக்கு 500 கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைப்பானே ஒழிய தூய எண்ணத்தோடும் தூய கரங்களோடும் எப்படி மக்கள் கையோடும் எப்படி மக்களுக்கு சேவை செய்வான்? செய்ய மாட்டான். அதை என் மக்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்னா 50,000 சம்பாதித்துக்க கொள்ள முடியும்னு நினைக்கிறதுனால தான் செய்யறான். அப்ப அதனால அந்த இதை தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல, உணர்த்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு பண தேவை தானே இருக்கு. ஆமா, அது இருக்கு. அது என்ன நமக்கு சொல்லணும்னா, நீங்க 500 ரூபா வாங்கினா 5 நாள் பட்டினியா இல்லாம சாப்பிடுவீங்கம்மா, 5 நாள் பசிக்காம சாப்பிடுவீங்க. ஆனா 5 ஆண்டுகள் பட்டினி இருப்பீங்க. அதை உணர்த்தணும். அப்ப நிரந்தர பசியை போக்க என்ன? அப்ப அதிகாரம் மக்களுக்கானதா வரணும், ஆட்சி மக்களாட்சியா வரணும், மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதா வரணும், தனிப்பெற முதலாளிகளுக்கானதா இருக்கக்கூடாது. அப்படித்தானே காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது. மண்ணின் வளங்கள் எல்லாம் மக்களுக்கானதா இருந்தது. கல்வி மருத்துவம் பொதுமையா இருந்தது. ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணா இல்லை. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு படிக்க வச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்கள் இருந்த தொடக்க பள்ளியும் மூடப்பட்டுருச்சு. இந்த ஆட்சி முறையை திருப்பி மக்களுக்கான ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு இருக்குது. யாரு மாற்றா நிக்க போறது அப்படிங்கறதா இங்க சிக்கலா இருக்குது. இப்போ எம்எல்ஏ என்ன அவங்களுக்கு இருக்கும்? எல்லாரையும் போல பேசிட்டு இவன் ஒரு 10 சீட்டு 15 சீட்டுக்கு எங்காவது ஒரு பக்கம் போய் நின்றுவாங்கிறது தான் இருக்குது. அது இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிச்சு காட்டும் போது இந்த பிள்ளை நம்பிக்கைக்குரியவன்னு நிறுவனமாகும். அது வரைக்கும் பொறுத்தா இருக்கணும். இப்படிதான் விஜயகாந்த் கூட முதல்ல தனியா நின்னாரு, அப்புறமேட்டு அவர் திரும்ப அதிமுக கூட கூட்டு சேர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க சொல்றது படி எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அது நமது முன்னவர்கள் வந்து செய்திருக்கிற அந்த பிழைகள்ல இருந்து நம்ம ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு ஒரு பாடமா இருக்குது. இப்ப முன்னாடி போறவன் தடுமாறி விழுந்துட்டான்னா அந்த இடத்துல பள்ளம் இருக்குது, நம்ம தாண்டி போகணும்னு நமக்கு ஒரு படிப்பினை வருது. அதுதான் இந்த பாடம். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இவங்க போய் சரணடைகிறதுனால தான் அந்த வாக்கு விழுக்காடு குறையுது, நம்பிக்கை ஏற்று போயிருது, நேர்மை ஏற்று போயிருது, மக்கள்கிட்ட இருந்த நம்பகத்தன்மை தூரத்துல விலகி போயிருது, ரொம்ப தூரம் போயிருது. அதை செய்திடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் எங்களது கட்சி இந்த தேர்தலை தனித்து களம் காணுது. நம்பிக்கை முதல்ல மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களா. அப்ப இந்த பிள்ளைகள் நினைச்சா யாரோ ஒரு கட்சியில சேர்ந்து சீட்டு வாங்கி நின்றுக்கலாம், 10-20 இடத்த வாங்கி நின்றுக்கலாம். ஆனால் அதை விரும்பாம இந்த பிள்ளைங்க தனிச்சு போட்டிடுறானா ஒரு மாற்றா நிக்கணும்னு நினைக்கிறாங்கிற உறுதியை முதல்ல கொடுக்கணும். அப்பதான் நம்மளை நோக்கி திரும்பும். நாம பேசுற அரசியல் என்னன்னு கவனிப்பான், ஏன் என்னன்னு கவனிக்க வருவாங்க. அப்பதான் நீங்க சொல்றது எடுபடும். இல்லைன்னா எல்லாரும் மாதிரி ஏதோ இவனும் பேசுறான் அப்படின்னு வரும். அப்ப அந்த எப்பவுமே தேர்தல் நேரத்துல தன்னெழுச்சியா ஒரு பெரும் எழுச்சி உண்டாகும். எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு அப்பதான் மக்கள் ஆர்வமா கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது தான் நாம் என்ன தத்துவம் மாற்றி வச்சிருக்கோம், நம்ம என்னென்னலாம் வந்து செய்ய போறோம், எந்தெந்த இடத்துல இவர்கள்ட்ட இருந்து நம்ம மாறுபடுறோம்ங்கிற கருத்தை விதைக்க முடியும். எம்ஜிஆர் வந்ததுக்கு கலைஞர் தான் காரணம், அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கு கலைஞர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம ரொம்ப தயக்கமே இல்லாம நீங்க திமுக தலைவர் கலைஞரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவே விமர்சிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப பகிரங்கமா இது வந்து ரொம்ப சும்மா இது எல்லாரும் கேட்கறது சும்மா இல்ல இல்ல எல்லாரும் இப்ப ஜெயலலிதா விமர்சிக்கணும்னு ஒண்ணு அப்படி ஒண்ணு இருக்கா, சரிபாதியா வச்சு விமர்சிச்சிருங்கன்னு இருக்கா? அப்படி இல்ல. தவறு எங்க நடந்தாலும் தவறு. கலைஞரை கூடுதலா விமர்சிக்கிற மாதிரி தோன்றது காரணம் வந்து அவர் தான் இதற்கு மூல காரணமா இருக்கிறாரு. திருப்ப சொல்றேனே. இப்ப நீங்க வந்து கலைஞர் மட்டும் காமராஜராவோ ஒரு கக்கனாவோ இருந்திருந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏது? நாங்களா ஜெயலலிதா முதலமைச்சராக்கணும்? இவர் தான். இவர் நல்லாட்சி கொடுத்திருந்தா ஜெயலலிதான்னு ஒரு அம்மையார் வந்திருக்கவே முடியாதே.
எப்பவாவது கலைஞர் அறுதி பெரும்பான்மையோட வென்று ஆட்சி அமைச்சதை பார்த்திருக்கீங்களா? 100 இடம் 90 இடம். அப்போ அங்கே அந்த கட்சி ஆதரவு இந்த கட்சி ஆதரவு. கலைஞரை வீழ்த்தி ஜெயலலிதா எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் 140 இடம் 150 இடம் அப்படி வென்று வர்றது காரணம் என்ன? அவங்க சிறந்த நிர்வாகி, மிகப்பெரிய தலைவினா வெறுப்பு. அப்போ அதுக்கு பிழை யார் செய்யறது? நானா? யார்? நீங்க. அப்புறம் உங்களை சொல்லாம யாரை சொல்றது? சொல்லுங்க. எது ஒன்றுக்கும் நீங்க பேச தகுதியற்றவரா மாறிட்டீங்க. நேர்மை நீங்க செய்யற பிழை தானே அந்த அம்மா. நீங்க சரியா இருந்தா எப்படி அந்த அம்மா வந்திருக்கு போகுது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க அதை பேச உங்களுக்கு இல்ல, இந்த பிழை இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொன்னா கூட ஜெயலலிதாவுக்கு மாற்று அதிமுக ஆட்சி இருக்கு, அதிமுகவுக்கு மாற்று திமுக இருக்க முடியாதுங்க. திமுக அப்படிங்கிற மாற்று அதிமுக இருக்க முடியாது. ரெண்டு எந்த இடத்துல மாற்று? ஒரு தத்துவ மாற்று. அது திமுக, இது அதிமுக. இதுவரை நடைமுறையில சாத்தியமாகி இருக்கிறது அதுதானே. இங்க தேர்தல்ல சாத்தியமாகி இருக்கிறது அதுதானே இருக்கு. வேறையே சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சாத்தியம்னா அங்க பாருங்க, மாறும். நீங்க அதானே இருக்குது அப்படின்னா அதுக்காக அப்படி இல்லை. மாற்றத்தை வச்சா தானே மாற்று வரும். யாரு மாற்றுன்னு வந்து நின்னது? மாற்றத்தை வச்சது யாரு? விஜயகாந்த் வந்து நின்னாரு மாற்றுன்னு. டக்குன்னு அதுவே வேற ஒரு போய் அதிமுக கூட்டணி பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்ப மாற்றுன்னு வச்சு நின்னா தானே மக்களுக்கு மாற்று. கேட்டா யார்ட்டும் வேற வழியே இல்லைங்கிறாங்க. ஏப்பா நீங்க இப்படி பண்றீங்கன்னா, கலைஞரை விட்டா வேற யாருப்பா? அம்மா ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா விட்டா வேற யாருப்பா? ஐயா கலைஞர். அப்ப ஏன் வழியே இல்லைங்க. அப்ப யாராவது ஒரு வழியா வந்து நிக்கணும். ஏன் வழியே இல்லைங்கிற? நாமே ஒரு வழியா மாறுவோம்னு வந்தா தானே மாற்றம் பிறக்கும். இந்த வழியா பாமக வந்திருக்குது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாற்றா இல்லையாங்கிறத ஒரு களத்துல எல்லாரும் நிற்கும் போது தானே காலம் தான் தீர்மானிக்கணும். அவங்க மாற்றா இல்லை நாங்க மாற்றான்னு இது பண்ணும். அது மாற்றா இருக்க முடியாதுங்கிறத என்னுடைய கூற்று. இருக்க முடியாது. ஏன்னா நீங்க இருந்திருக்க வேண்டிய காலம் வேற. இப்ப நீங்க போன தேர்தல் வரைக்கும் நீங்க அதான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப 2011க்கு முன்னாடி வரைக்கும் அதான் பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு நீங்க என்ன பண்றீங்க? கலைஞர் ஆட்சிக்கு சுழியம்ங்கிறீங்க, முட்டை மதிப்பெண்ங்கிறீங்க. அப்புறம் 11ல் கலைஞர் நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க. அப்புறம் திருப்பி இப்ப நீங்க இப்ப திமுகவை விமர்சிக்கிறீங்க. அவர் கொடுத்த ராஜ்யசபால தான் நீங்க மத்திய அமைச்சரா இருந்தீங்க 5 ஆண்டு காலம். அதுலதான் நீங்க 108 அவசர உறுதியை விட்டீங்க. அதை காங்கிரஸும் விட்டேங்குது, நீங்களும் விட்டேங்கிறீங்க, திமுகவும் ஸ்டாலினும் விட்டேங்கிறாரு. இப்ப யார் விட்டது? அப்ப இதனால நீங்க என்ன மாறி இப்படி செய்யும் போது இப்ப திருப்பி நீங்க நாங்க இனிமேல் யாரோடும் கூட்டு இல்லை நீங்க இல்ல, ஒரு கட்சி பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்குது, நாங்க இப்படி மாறி கூட்டணி வச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புறீங்களா? அது மாற்றாவே இருக்குல்ல. நீங்க சொல்றீங்க 234 போட்டி போடுதா? போடட்டும் பார்ப்போம். அது மாற்றா இருக்க முடியாது. அது இருக்க வேண்டிய காலம், இருந்திருக்க வேண்டிய காலம் கடந்துருச்சு. அது அப்ப இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கூட்டணியிலையும் நின்று தோத்துருக்குது, அந்த திமுக கூட்டணியும் நின்று தோத்துருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒன்னா நின்னும் தோத்துருக்குது. அப்படிங்கும்போது இனி இந்த கூட்டணி வச்சும் பயன் இல்லை, தனியா நின்னும் தோத்துடுறோம். அப்படிங்கும்போது சரி இந்த ஒரு வாட்டி தனியா இது யாரும் கூட்டணிக்கு விரும்பி அழைக்கிற மாதிரியும் தெரியல, சரி தனியா நிற்போம், நாமளே மாற்று அப்படிங்கறத அதை எப்படி மக்கள் ஏற்பாங்க? நீங்க ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றதுதான் என்னன்னா, பிழைக்க வந்தவர்களை எல்லாம் ஆள வைக்கும் அளவுக்கு பெருந்தன்மை கொண்ட மக்கள் இந்த தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ரொம்ப பகிரங்கமா நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு இந்த மக்கள் தரமாட்டாங்க? அது கொடுக்குறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்தானே பார்க்கணும். கொடுப்பாங்க அப்படின்றத நினைக்கிறீங்களா? கொடுக்குற அளவுக்கு அவங்க எதை பண்ணியிருக்காங்க? அது எனக்கு தெரியல. இப்போ சமீப காலத்தில் இந்த மதுபானம் சம்மந்தது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் மது குடிக்கிற அந்த ஒரு வீடியோ காட்சி ரொம்ப பரவலாக போனதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா தெரியுது. இப்போ அதை ரொம்ப பிரதானப்படுத்துகிறாங்க. அந்த மது ஒழிப்பு தான் முதல் கையெழுத்து அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடியது. மக்கள் ஏதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? மதுவுக்கு எதிராக மக்கள் உள்ள ஒரு குமுறல் இருக்குதுங்கிறது உண்மை. ஆனால் அதே மதுக்கடை வாசலில் அதே இதில் நீங்கள் பகிரியிலே அந்த வாட்ஸ்அப்புங்கிற அந்த பகிரியில் பேசுகிறத பார்ப்பீங்க. மது என் பொண்டாட்டியோட நான் நேசிக்கிறேன்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த மது ஒரு நோய் ஆயிடுச்சு. குடி நோய் திறக்கும்போது இவ்வளவு குடியாளர்கள் இவ்வளவு வியாபாரம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் ஆண்டுக்கு கூடிக்கொண்டே போகுதுன்னா இந்த மது நோயா மாறிக்கொண்டு வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ இது எப்படின்னா, திடீர்னு ஒரே நாள்ல இந்த சின்ன குழந்தைய குடிக்க வச்சது அது பார்த்துருந்தேன். ஒரு காட்சியை பார்த்ததுனால 1000 காட்சிக்கு மேல நடந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் குடிக்கிறதும் பள்ளிக்கூட மாணவிகள் குடிக்கிறதும் இருக்குது. நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது என்னோட டாஸ்மார்க் பணியாளர்கள் போராடிட்டு வந்திருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி பேசும்போது மதுக்கடைகளை மூடணுங்கிற பேச்சு வரும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், இப்போ மூடிட்டா உங்க வேலைகளுக்கு நீங்க போராட மாட்டீங்களா? உங்க வேலையை தர சொல்லி கேட்க மாட்டீங்களா? நம்ம கேட்குறோம்.
நாங்கள் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறோம், நீ மூடிடு, போராடு, மூடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அது காரணம் என்னென்னா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து மது கேட்குது, சீருடையோடு வந்து மது கேட்குது. குடிக்கக்கூடாதுப்பா, வேணாம்ப்பா, போங்கன்னா உங்கள் அப்பங்காசில் குடிக்கிறேன், குடு, இல்லைன்னா வேற கடைக்கு போகிறேன் போது இவங்க கொடுக்க வேண்டியது வருது. ஏன்னா இவங்க இவ்வளவு வியாபாரம் செஞ்சு காட்டணும்னு இருக்குது, இவ்வளவு வித்துறணும்ட்டு, இல்லைன்னா இவங்க சம்பளத்தில் எடுத்துக்குவான். அப்போ அதனால பயந்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வருது. அப்போ அது ரொம்ப நாளாக தொடர்ந்து வருது இந்த சிறு பிள்ளைகள் குடிக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ இது பார்க்குறீங்க, ஒரு சின்ன பையன் குடிக்கிறேன், அவங்க தாய் மாமே ஊற்றி கொடுத்துட்டாங்கிறது தான் அது. இந்த சின்ன பையனுக்கு ஊற்றி கொடுத்தது தாய் மாமனுக்கு ஊற்றி கொடுத்தது யார்? இப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க, அவனுக்கு ஊற்றி கொடுத்தது யார்? அவன் மேலே நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ குடியை கெடுக்கும்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ குடியை யார் கெடுக்கிறா? அரசு கெடுக்குது. அப்போ குடியை கெடுக்கிற அரசு தேவையான்னு நமக்கு தோணுது. அப்போ இதை தொடங்கி வச்சது யார்? இப்போ இத்தனை பேர் நம்ம பேசுகிறோம்ல, இது திமுக தான் கருத்து சொல்லுதா பாருங்க. அதனால தான் இந்த திராவிட ஆட்சிகளே வந்து தமிழர் வாழ்வை பற்றியே சிந்திக்காது. அவங்கள ஆளணுங்கிற கனவு தான் இருக்குமே ஒழிய எல்லாரையும் போல இவர்கள் வாழணுங்கிற கனவே அதுக்கு இருக்காது. இல்லைன்னா ஏன் கேரளாவில் ஆத்து மணல் அல்றது இல்லை, ஆந்திராவில் அல்றது இல்லை, கர்நாடகாவில் அல்றது இல்லை, ஏன் ஊரில் மட்டும் என் தடையில்லாமல் அள்ளிட்டு போகிறான்? எனக்கு ஆள் இல்லை கேட்க. இது அவன் நிலம் இல்லை, இது அவனுடைய வளம் இல்லை, எவனை எக்கேடு கட்டான, எனக்கு வேண்டியது கமிஷன். அதான் இங்கே இருக்கிறது. இல்லை, நான் தொடக்கத்தில் கேட்டது அதுதான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் ரொம்ப நீங்கள் பிரதான பிரச்சனையா நீங்கள் சொல்கிறீங்க. இதையெல்லாம் ஏன் சீமான் ரொம்ப வீரியமாக கையில் எடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு? எத்தனை காலம் போராடி இருக்கேன் நான் இதுக்கு? மண் சோறு திங்கிற போராட்டமே போராடிட்டேன் நான், எவ்வளவோ போராடிட்டேன். அது கவனத்திலே எடுக்கிறது இல்லை, தெருவா கத்திட்டேன். மக்கள் வந்து என்னன்னா போராட வராதேங்கிறாங்க மக்கள். அது காரணம் என்ன? அங்கே மணல் அந்த இது அல்றவன் வந்து அந்த வீட்டுக்கு 100 200 காசு கொடுத்துறான். இவன் என்ன தேவையில்லாம வந்து நம்ம பொழப்ப கெடுக்கணும்? அவங்களுக்கு வந்து அந்த வளம் போகுது, எதிர்காலம் பாலாயிருமேங்கிற அக்கறை இல்லை. களத்தூர்னு ஒரு ஊர்ல மணல் குவாரி அமைக்கிறதுக்கு இப்ப நம்ம அந்த ஊர் மக்களே போறான்னாங்க. அங்க ஒரு ஆசிரியர் ஒரு வந்து பராங்குசன் ஒரு ஆசிரியர், அவர் தான் சிறுக இப்படி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை போராட்டத்துக்கு தயார் பண்ணிட்டாருன்னு அவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அந்த ஆசிரியர் பணி நீக்கத்துல, இடைக்கால பணி நீக்கத்துல இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அந்த மக்கள் வந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குது, நீங்க எல்லாம் அந்த போராட்டத்தை விட்டுருங்கன்னு. அந்த காசையெல்லாம் சேர்த்து 2.25 லட்சத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க இந்தாங்க உங்க ஆளு கொடுத்த லஞ்சம்னு மணல் குவாரி அமைக்க விடாம போராடி அந்த போராடின மக்களையெல்லாம் அடிச்சு சிறைப்படுத்தி, அப்ப இங்க இந்த மாதிரி இதுதான் நடக்குது. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, அன்னைக்கு சாராயம் காய்ச்சினவன் வித்தவன் எல்லாம் சிறைப்படுத்தினது போக, குடிச்சவன் எல்லாம் சிறைப்படுத்தினது போக, இன்னைக்கு விற்காதேன்னு போராடுற மக்களை அடிச்சு சிறைப்படுத்துற கொடுமை நடக்குது. இப்போ எங்க பிள்ளைகளே தாக்குதல் நடத்தின வந்து கடையில் இருக்க எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனால் அவங்க மேல எல்லாரும் மேலேயும் போடப்பட்டது கொலை முயற்சி வழக்கு. உலகத்துக்கே தெரியுது சாராய கடை அந்த டாஸ்மார்க்கை தான் அடிச்சாங்கன்னு. ஆனால் இப்படித்தான் என்ன போராடுற மக்களை வந்து அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்கி அந்த போராட்டத்திலிருந்தே அப்புறப்படுத்திடணும்னு நினைக்குதே ஒழிய அதிகாரம் போராடுகிற மக்களுக்கு துணை நிற்கிறதோ, போராடுகிற மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்யறதோ, அதற்கான பரிகார நிவாரணத்தை செய்யறதோ இந்த அரசினுடைய வேலைகளா இல்லை. அதுதான் நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு மாவட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது ஒரு அடுத்த தலைமுறையவே பாதிக்கும் அப்படிங்கும்போது அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு போராட்டம் நடத்தும் போது அது அந்த மாவட்ட அளவிலேயே முடங்கி போயிருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையே நீங்க இங்க சென்னையில நீங்க அந்த ஒரு போராட்டம் நடத்தும் போது ஒரு பெரிய அளவுல வந்து மாற்றம் டெல்லியில ஏற்பட்டதுக்கு காரணம் அது ஒரு தலைநகரா இருந்ததுனால தான் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டதுக்கு அங்க ஒரு காரணம். அவர் கையில் எடுத்த பிரச்சனைகள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது. அப்போ நீங்க சென்னையில அந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தினா ஒரு பெரிய அளவு கவனத்தை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நம்ம செய்ய முடியும். ஆனால் என்னன்னா, இப்போ நான் போராடித்தான் இந்த அரசுக்கு இதை கவனத்தை கொண்டு போகணுங்கிறது அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் தினந்தோறும் பேசுகிறோம், ஒவ்வொரு பேச்சையும் உளவுத்துறை குறிப்பெடுக்குது, சீமான் என்ன பேசினார் அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் அந்த தாள் வந்து ஒவ்வொரு முதலமைச்சர் மேசைக்கோ இல்லை உயர் அதிகாரி மேசைக்கோ போகுது. அப்படிங்கும்போது நாங்கள் எவ்வளோ தூரம் அதை அழுத்தி பேசுகிறோம்னு இருக்கு. அது எங்கள் கவனத்தில் வந்திருக்கு. ஏன்னா இதை வந்து நீண்ட காலமாக பேசுகிறோம், அது பயன் இல்லை. ஒரே வழிதான் இருக்குது, இந்த அதிகாரம் வலிமையானது, அதை கைப்பற்று, எல்லாத்தையும் சரி செய்யும், இது தவிர வழி இல்லை. இப்போ நீங்கள் என்ன போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ 20 பேர் படுகொலையே வைங்களேன், அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, ஒரு விசாரணையை போடுங்க, அந்த காவல்துறை அதிகாரியிலையாவது தற்காலிக பணி நீக்கமாவது செய்யுங்க. ஒன்றும் செய்யுங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. இது ஒரு மாற்று அரசியல் கட்சியில் ஒரு மாற்றத்திற்கான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அது ஒன்று இருந்தாலும் பக்கபலம் அப்படிங்கிறது சில அமைப்புகள் தேவைப்படலாம், சில தலைவர்கள் உங்க கூட வர விரும்பலாம்.
அந்த மாதிரியா உங்க கூட இருக்கக்கூடிய கூட்டு சக்திகள் யாரு அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம்? இந்த தேர்தல்ல வந்து நான் யாரையும் சேர்த்துக்கொள்ள முடியாது. நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கே ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வியப்பு, ஒரு சந்தேகம் இருக்குது. உனக்கு வாக்கு போடுவாங்களா? இங்கே சாதியாக தான் வாக்கு இருக்குது, மதத்துக்கு வாக்கு இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு ஒரு விழுக்காடு, அதிமுகவுக்கு ஒரு விழுக்காடு, மத கட்சிகளுக்கு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது நீ காங்கிரஸ் கொஞ்சம் இருக்குது, பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது அப்படின்றாங்க. உண்மையிலே தமிழர் இந்த மொழி, இனம், இந்த மண், மக்கள் நலம், இந்த மாதிரிலாம் பேசுகிற இந்த அரசியலுக்கு இது புதுசு. ஏற்கனவே எனது முன்னோர்கள் எடுத்த இந்த கட்சியை நிறுவன எங்கள் ஐயா சி.ப. ஆதித்தனார் வந்து 6 தொகுதியில் தான் நின்றுருக்காங்க. இப்போ எங்கள் முன்னோர்கள்லாம் சில பகுதி கட்சிகள் சில தொகுதி கட்சிகளாகவே நின்று முடிஞ்சிட்டுது. அப்போ இந்த அரசியலை என்னை விட வலிமையாக எடுத்து வச்சவங்க கூட பெரும் நிலப்பரப்பில் பரவலை. இப்போ எனக்கு ஒரு வெறி, தமிழ் தேசியம் அங்கங்கே பரவி வாழுதோ அங்கங்கெல்லாம் அந்த இனத்திற்கு ஒரு அரசியல் வேணும்னு தான் இந்த 234 போட்டிடா அப்படின்னு நம்ம அடிக்கிறோம். அப்போ அதே மாதிரி காரைக்கால், புதுச்சேரி எல்லாம் 262, இந்த மாகே ஏனம் தவிர 262 தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் நம்ம போடுறோம். இப்போ அதில் உண்மையிலேயே நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு வாக்கு இருக்குதா இல்லையான்னு நான் ஒரு தடவை ஒரு தேர்வு மாதிரி தான் இதை எழுதி பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு இது வாக்காகுது, இப்போ என்ன வெட்டி பேச்சா இல்லை வெற்றி பேச்சா, இது வாக்கு ஆகுதா இல்லையா, உண்மையிலேயே தமிழ் இனம் இந்த மண்ணில் வாழுதா இல்லையா, வெறும் சாதி மதம் தமிழன் நிற்கிறானா இல்லை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழனா இன்னும் வாழ்றானாங்கிறது ஒரு தடவை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு தூய அரசியலுக்காக ஊழலற்ற, லஞ்சமற்ற, பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, சாதி இழிவு, மது, தீண்டாமை இதெல்லாம் இருக்குல்ல, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல், முறையற்ற நிர்வாகம், இந்த கல்வி தனியார் மையம், இந்த சாலை தனியார் மையம், தண்ணீர் தனியார் மையம், எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு. இந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு தலைமுறை உருவாகுதா இல்லையா, இந்த மக்களுக்குள்ள ஒரு மாற்ற எண்ணம் இருக்குதா இல்லையா, அதுக்கு ஒரு தேர்வு. அந்த தேர்வாக தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இது தேர்தல் அல்ல, எம் இனத்திற்கான தேர்தல் என்று நிற்கிறோம். அதனால தான் இது நீங்கள் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிறீங்க, நிலைமை இருக்குன்னு வரீங்க. அதை மாற்றுவதாலேயே இது மாற்று அரசியல்ங்கிறான் யதார்த்த நிலை. ஆனால் அதை மாற்றித்தான் ஆகணும். இல்லை அப்படியே விட்டுருவோம்னா நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அதானி அம்பானியும் தான் இந்த நாட்டை எடுத்து ஆள முடியும். இப்போ ஏற்கனவே அவங்க வெளியில் இருந்தாலும் அவங்க தான் ஆள்றாங்க. இப்போ அப்போ என்ன ஆயிரும்னா, பணம் இருக்கிறவன் அதிகாரத்துக்கு வர முடியும், அதிகாரத்துக்கு வர்றவன் மறுபடியும் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா 5000 வாக்கு கொடுக்குற இடத்துல 10,000 கொடுத்தா மறுபடியும் தரப்போகிறான், 10,000 இல்லை கூட ஒரு 2,000 12,000 கொடுத்தா மறுபடியும் வாக்கு தரப்போகிறான். அப்போது பணம் இருந்தால் போதும், பதவியை பெறலாம், பதவியை கொண்டு மறுபடியும் நிறைய பணம் சேர்க்கலாம், அந்த பணத்தை கொண்டு மறுபடியும் பதவியை பெறலாம். இது ஒரு சுழற்சி முறையில் இது நடந்து கொண்டே இருக்கும். ஒழிய மக்களாட்சி எங்கே இருக்கும், மக்களுக்கான ஆட்சி எங்கே இருக்கும்? அப்போ இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்போ அதனால தான் இதை நம்ம வந்து புரட்சின்னு முன்னெடுக்கிறோம். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது. ஏன்னா இங்கே ஆட்சி மாறிக்கொண்டு தான் இருக்குது, ஆள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, ஆட்சி முறை மாறலை. அப்போ புரட்சி ஒன்றால தான் இதை மாற்றி போட முடியும். நான் இன்னொன்று உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஒரு மூத்த ஒரு தேசிய இனமான தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கென்று ஒரு தேசம் அப்படிங்கிறது நீங்க முன்வைக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு அம்சம். இது இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல ஒரு யதார்த்த ரீதியா யோசிச்சு பார்த்தா இது சாத்தியமாக ஏதாவது எள்ளளவாச்சும் வாய்ப்பு இருக்கா? அது சாத்தியப்படுத்தணும். முதல்ல நான் சொன்னதான் அவங்களுக்கு, இது வந்து எனக்கு தேவை. நம்மை விட எண்ணிக்கையில் குறைவான இன மக்கள், வெறும் 4 லட்சம் 5 லட்சம் எண்ணிக்கை கொண்ட மக்கள், மிகச்சிறிய நிலப்பரப்பு, ஒரு 400-500 கிலோமீட்டர் சுற்றளவிலே வாழக்கூடிய நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு உலகில் வாழ்கிறாங்க. இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிறங்க, அவன் வந்து உலக கோப்பை கிரிக்கெட்டில் ஆடும்போதும் ஒலிம்பிக்கில் ஆசியாவில் போட்டியில் பங்கேற்கும் போதும் அவன் ஒரு சிறிய நாட்டிலேருந்து அவன் தேசிய கொடியை ஆட்டி அவன் தேசிய கீதத்தை ஒளிபரப்புற போது அவன் அதை பார்க்குற போது எனக்கும் ஒரு ஆவல் பிறக்குது. இப்போ நான் ஒரு மூத்த தொல்குடி, ஒரு தேசிய இனம், நான் வந்து 12 கோடி 13 கோடி மக்கள் தொகை கொண்ட இனம். எங்களுக்கு நாங்கள் இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனம் குறுகி இன்னைக்கு வந்திருந்தாலும் எமக்கு பெருத்த நிலப்பரப்பு இருக்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி, தமிழீழம் என்று ஒரு அகண்ட ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய நீண்ட ஒரு பெரிய தேசிய இனம். இப்போ எல்லாரையும் போல நானும் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழணுங்கிற கனவு எனக்கு இருப்பது யதார்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து நமக்கென்று ஒரு தேசம் இந்த பூமி பந்தில் அமைக்கணுங்கிற கனவுல நம்ம நிற்கிறோம். அதில் வந்து யாரும் பிழைன்னு சொல்ல முடியாது. இப்போ கொசோவாவில் சேர்பியாவிலேருந்து கொசோவா பிரிகிறத கொண்டாடிய இந்தியா, தெற்கு சூடான் பிறந்தபோது இப்போ அதுக்கு வாழ்த்து சொன்ன இந்தியா,
தலாயிலாமா தனிநாடு கேட்கிற போது ஆதரவு கொடுத்து ஆதரிச்சு வச்சிருக்கிற இந்தியா, பங்களாதேஷ் பிரிகிற போது படையெடுத்து போய் பிரிச்சு கொடுத்த இந்தியா, நான் விடுதலை கேட்கும்போது என்னை பிரிவினைவாதி தீவிரவாதின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிறது தான் நம்மளுடைய இது. அப்போ அதனால நம்மளோட நியாயமான கோரிக்கையை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநிலமும் புரிந்து கொள்ற ஒரு காலம் விரைவில் உருவாகும். அந்த காலத்தை உருவாக்குவது தான் இன்றைய அரசியல் தேவை. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். ஒரு காலத்தில் இப்போ இலங்கை ஒன்றா இருப்பதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதுன்னு பேசுகிற இந்தியா, இலங்கை ரெண்டாயி ஈழம் பிறந்தா தாண்டா இந்தியாவின் பாதுகாப்புக்கு சரியானதுங்கிற நிலைப்பாடு உருவாகும். அந்த நிலையை இந்தியா உணரும். ஆனால் அப்போ அன்னைக்கு தமிழர்களை தவிர இந்த நிலப்பெரு இந்தியாவிற்கு உண்மையா எவனும் நிற்க மாட்டாங்கிற ஒரு உணர்வு, ஒரு புரிதல் வரும்போது ஈழம் பிறப்பதை தவிர இந்திய பெருநாட்டின் பாதுகாப்புக்கு வழி இல்லைன்னு வரும். இல்லை, இப்படி ஒரு நல்லதொரு பெருங்கனவை சுமந்து இப்படி ஒரு தீப்பொறியோட நடைபோட்டு கொண்டு இருக்கக்கூடிய சீமான், ராமேஸ்வரத்தில் ராவணனுக்கு நான் கோயில் கட்டுவேன் ஆனால் உள்ள பாப்பான் வரக்கூடாது அப்படின்ட்டு சட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அது காரணம் இப்போ கோயிலை இப்போ நீங்கள் இருக்கிற எல்லா கோயிலும் கட்டினது நாங்கள் தான். கல் உடைச்சிட்டு போனது, சாரம் கட்டினது, கற்பகிரகம் கட்டினது, கோயில் சாமியை செதுக்குனது, உள்ள ஒண்டி இறக்குனது எல்லாம் நாங்கள் தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ள வந்த தீட்டு அப்படிங்கிறது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைங்கிறனால வர கோபம் தான். இப்போ நீ எல்லாரையும் போல நானும் வழிபடலாம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என் தாய்மொழியில் வழிபட்டால் அது தீட்டாயிரும், அது தேவ பாஷை இல்லை, அது நீச பாஷைங்க பதிலாக அது வருது. அப்போ என் முன்னோர் செய்த பிள்ளை. அப்போ நீ உன் தாய்மொழி, என் தாய்மொழியில் நான் வழிபடணும் இல்லாமல் நான் என் பேசுறது உங்களுக்கு புரியணும்னாவே நீ எங்காலும் இல்லை, நீ அந்நியன் ஆயிடுறீங்கல்ல. அப்போ என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா எப்படி இருக்க முடியும்? என் வழி உணராதவன் எனக்கு எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்போ அந்த அடிப்படை தான் நமக்கு எழுகிற கேள்வி. அதில் தான் நம்ம இதை செய்கிறோம். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பண்பாட்டு தளத்தில் எனது பாட்டன் ராவணனை நீங்கள் ஒரு எதிர்நாயகனா காட்டி அவன் அரக்கன், அவன் கொடூரன்னு எத்தனாயிரம் ஆண்டுகளாக டெல்லியிலிருந்து நீங்கள் எங்களை நோக்கி அம்பு விடுவீங்க. சோனியா காந்தி வந்தாலும் விடுவாங்க, மன்மோகன் சிங் வந்தாலும். அவர் ராவணனை நீங்க எப்படி கடவுளா பாக்குறீங்க? கடவுள்னு நம்ம யாரையும் பாக்குறது இல்ல. நம்ம கடவுள் தத்துவம் யாருக்கு அப்புறம் கோயில் கட்டுறீங்க? கடவுள் முன்னோரை போற்றுவது நமது மரபு. கண்ணைக்கு கோயில் கட்டினா நம்ம பாட்டன் செங்குட்டுவேன். அப்புறம் அவர் எப்படி பாக்குறீங்கன்றீங்க? கலைஞர் சிலை திறந்தாரு, அவரும் கோயில் கட்டினேன், அவ்வளவுதானே. வள்ளுவருக்கு கோட்டம் கட்டினீங்க, அது கோட்டம் எடுத்துக்கிட்டா கோயிலும் எடுத்துக்கலாம்ல. அப்படிதானே நீங்க எடுத்துக்கணும். வள்ளுவருக்கு அவ்வளவு பெரிய சிலை எதுக்கு வச்சுக்கீங்க? காக்கை குருவினா உட்காந்து கழுவி போறதுக்கா? இல்ல, அவனை வழிபடத்தானே, அவனை போற்றுவதற்குத்தானே, அவன் வழியே நடப்பதற்குத்தானே. அப்படிதான் நீங்க பார்க்கணும். கோயில் என்பது நீங்க இப்ப அப்படி இல்லை, ஒரு நினைவு. இப்ப எங்க ஐயா நடிகர் திலகத்துக்கு ஒரு சிலை வைக்கிறோம், அவர் நினைவை போற்றணுங்கிறது. அவன் ஒரு ஒப்பற்ற ஒரு கலை பெருமையா இருக்கிறாரு தமிழ் தேசியத்தின். இல்ல, இது நடந்தது அப்படின்ட்டு நம்பப்படக்கூடிய ஒரு இதிகாசத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் ராவணன். அப்போ நீங்க ராவணன் இருக்காரு அப்படின்ட்டு நீங்க முழுமையா நம்புறீங்க? நீங்க ராமனை நம்பும்போது இல்ல ராமன் இருக்காருன்னு நம்புறீங்களான்னு? நீங்க ராமனை நம்பும்போது நான் ராவணனை நம்பித்தான் வேண்டியிருக்கு. நீங்க ராமனை நம்பலன்னு சொல்லுங்க. இல்ல, ராமனை கடவுள் அப்படின்ட்டு சொல்றாங்க. கடவுள்னு நம்பக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சகோதரா. கடவுள் வேற, முன்னோர் இன முன்னோருங்கிறது வேற. தமிழர்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர், தெய்வங்கள் மூத்தோர், நாங்கள் நடுகள் மரபினர். அப்படி நடந்து வர வர என்னை வழிநடத்தி போன என் பாட்டன் இறந்துருப்பான். அப்போ சமாதி கட்டுறதுக்கு வசதி இல்லாத ஒரு கல்லை நட்டுட்டு போகிறேன். அப்புறம் அவன் நினைவு வரும்போது வழிபடுறேன். இதுதான் நடுகள் மரபினர். நாங்கள் தெய்வங்கள் மூத்தோர். அதை தான் மறை சொல்லுது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று போற்றுவது அதில் தான். இப்போ ஒரு மனிதனை சிறந்த மனிதன்கிறான், நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனிதன், அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, தெய்வன்றான். அந்த குறியீடு, அந்த அடையாளத்தில் தான் நமது இன முன்னோர்கள், குல முன்னோர்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு குலதெய்வம் காளியா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு ஐயனார் இருக்குது, ஒருத்தருக்கு சொல்ல மாடன் இருக்குது, ஒருத்தனுக்கு ராக்காய் இருக்குது, ஒருத்தனுக்கு பேச்சியம்மா இருக்கு. ஆனா இங்க யாருக்குமே ராவணன் கிடையாது. அதனாலதான் நாங்க உருவாக்குறோம். ஏன் ராவணன் நீங்க ராவணன் கிடையாதுங்கிறீங்கல்ல, அதனாலதான் உருவாக்குறோம். ராவணன் உருவாக்குறதுக்கு என்ன ஒரு சிறப்பான காரணத்தை சொல்லுங்க. என் இன முன்னோர் நீங்க ராமனுக்கு உருவாக்க என்ன சிறப்பான காரணம் இருக்கோ அது மாதிரிதான் ராவணனுக்கு உருவாக்க சிறப்பான காரணம் இருக்கு. நீங்க ராமனுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க, அது மாதிரி நானும் ராவணன் இல்ல. இப்போ நான் ராமாயணத்தை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கடவுளுடைய மனைவியும் இன்னொருத்தனால களவாடப்படுவா, கடவுளும் மனைவி மேல சந்தேகப்படுவான் அப்படிங்கிற ஒரு அம்சத்துல தான் நான் ராமாயணத்தை நான் பாக்குறேன். ஆனா பொதுவா கடவுளுடைய மனைவி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய சீதா பிராட்டிய களவாண்டுட்டு போன ஒருத்தரை நீங்க எப்படி பாட்டன்னு முன் வைக்கிறீங்க? இல்ல, களவாடிட்டு போனாரு அப்படின்னு ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனாருன்னு சொல்லலாம். சரி, களவாடிட்டே போனாருன்னு சொல்லுங்க. சீதை தீ குளிச்சு நிரூபிக்கிறாங்க. ராமன் சொல்றாரு, நீ தீ குளிச்சு சந்தேகத்துக்கு விடமில்லாத பெண்ணா நிரூபின்னு சொல்றாரு. சீதை நிரூபிக்கிறாங்க. சீதை நிரூபிச்சது யாரோட கற்பை? ராவணனுடைய கற்பை தான்.
அடுத்தவன் மனைவியை கடத்தி கொண்டு போனாலும் காட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் கைவிடாம வச்சிருந்த கண்ணியவான் ராவணன்ங்கிறது நிரூபிக்கப்படுதா இல்லையா? அப்படிதான் நீங்க பார்க்கணும். கட்டிய மனைவியை சந்தேகப்பட்டவரை விட கடத்திட்டு போனாலும் கைவிடாம வச்சிருந்தவன் என் பாட்டன் பெருமைக்குரியவன் தானே. ராமன் போற்றுதற்குரியவர், வணக்கத்துக்குரியவர் அப்படின்னா ராவணனும் போற்றுதற்குரியவன், வணக்கத்திற்குரியவன். அவனை இளிமகன், அவனை அரக்கன் என்று சொல்வதா அவனுடைய வம்சாவளியினர்? அத்வானி எந்திரிச்சு இல்ல, இன்னொருத்தருடைய மனைவிய நம்ம காமக்கண் கொண்டு பார்க்கிறதே பாவம் அப்படின்ட்டு எல்லா வேதங்களும் சொல்லும் போது கடத்திட்டு போனதை நீங்க ரொம்ப நியாயப்படுத்துறீங்களே. இல்ல எனக்கு புரியலண்ணே. நீங்க கோயில் கட்டுவேங்கிறீங்க, நான் அதுக்குள்ள பாப்பான உள்ள விட மாட்டேங்கிறீங்க. பார்ப்பனரை நிறைய கோயில்ல அவங்க குத்தகை எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நாங்க பார்ப்பனர் மணி அடிக்கணும், நாங்க நல்லா அதை விட மந்திரம் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பழி வாங்குவேன்னு சொல்றீங்க. பழி வாங்குறது இல்லைங்க, நான் என் தாய்மொழியிலே என்னுடைய தெய்வங்களுக்கு வழிபட அனுமதிப்பேன், அவ்வளவுதான். அப்பனே முருகா ஞான வண்டிதான்றான்ல, அங்கே போய் என்ன ஓன் சுக்கலாம்பரதம் வேண்டி கிடக்குது? அப்படி தானே இருக்குது. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊர்கள், எங்கள் குலதெய்வங்கள் எல்லாம் எங்கள் காயல் கோழிக்கு வந்தீங்கன்னா எங்கள் அப்பத்தா காளியோட பேசுவான் எங்கள் பூசாரி. யார் வந்திருக்கா பாரு அப்படின்பா. உன் பேரன் வந்திருக்கான், சென்னைக்கு போகிறானா, மெட்ராஸுக்கு, சீமைக்கு போகிறானா, எங்கே போனாலும் கூடவே போ, காற்று கருப்பண்டாமல் பார்த்துக்க, எங்கே போனாலும் கூட போதாயே அப்படின்னு பேசிட்டு இருப்பான் எங்கள் பூசாரி அந்த காளியோட. இப்போ அவனும் ஓம் சுக்கலாம்பரதம் இதுன்னு பேசிட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இது ஒரு பண்பாட்டு சிதைவு. என் தாய்மொழி என் வழிபாட்டிலேருந்து தூக்கி எறியப்படுது. அப்போ அதை மீட்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு தான் நம்ம அதை சொல்கிறோம். யாரையும் பழி வாங்கணும் இது பண்ணணும்னு இல்லை. இப்போ ராவணை சீதையை கடத்திட்டு போனது பெரிய குற்றம். அவர் ஒரு கட்டவரை போய் இப்படி சொல்கிறீங்களே. சம்புகன் தலையிலான்னு தவம் செய்கிறான், அவன் தலையவே வெட்டிடுறாரு. தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன தவம் வேண்டி கிடக்குன்னு ராமர் வெட்டிடுறாரு. அதுவும் அதே கதையில தான் வருது. அப்ப அவர் அதை எப்படி பாக்குறது? இல்ல, இந்த இதிகாசங்களை நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன். நம்பலைங்கிறது வேற, நம்பலைங்கிறது வேற. நீங்களும் ஒரு தமிழ் பாட்டனா இப்ப அவனை சித்தரிக்கிறீங்க. இப்ப ராவணன் இலங்கை ஆண்ட ஒரு தமிழ் மன்னன் ஒரு கூற்று இருக்குது, இல்ல அவன் ஆரியன்னு ஒரு கூற்று இருக்குது, ராமன் சத்திரியன்னு ஒரு கூற்று இருக்குது. நீங்க எப்படி பார்த்தாலும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது. நீங்க ஒவ்வொரு காலத்திலையும் நீங்க என்ன பண்றீங்க? ராமன் லீலான்னு நடத்தி, ராம லீலான்னு நடத்தி, ராம லீலா மைதானத்துல 10 தலையில ராவணனை வச்சுக்கிட்டு, அவன் 10 தலை இருக்குதா? 10 தலைங்கிறது நீங்க யாரும் பிரசவம் பார்த்தீங்களா அவனுக்கு? இல்ல பல்லு விளக்கி விட்டீங்களா யாரும்? எப்ப 10 தலை பார்த்தீங்க? கலைபத்தில் தலை சிறந்தவன், திசைபத்தும் புகழ் கொண்டவன், இதுதான் அவனுக்கு பெருமை. கலைபத்தை நீ தலைபத்தாக்கி ஒரு கோர உருவமா ஆக்கி அவனை ஜண்டுவாம் விளம்பரத்துக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. அப்ப என் இனம் முன்னோனை நீங்க இவ்வளவு இழிவுபடுத்தும் போது வர்ற கோபம் தான் இந்த எதிர்வினை ஆற்ற சொல்லுது. அங்க நீ ஒன்றும் இல்லை, தமிழ்ல வழிபடு, நீ யார் வழிபட்டா எனக்கு என்ன? என் தாய்மொழி நீச பாசை, அதுல நான் சொன்ன அது தீட்டாயிரும் சொல்லும்போது தான் வெறி வருது, கோபம் வருது. வேற யாரையும் பழி வாங்கணுங்கிற உணர்வு நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படிதான் நாங்கள் பார்க்க. இப்போ கண்ணகி வழிபாடை எடுக்கிறது இவ்வளவு சிரமப்பட்டு என் பாட்டை இமயத்திலிருந்து கல்லெடுத்து கண்ணகி எங்கள் அப்பத்தா கோயில் கட்டினது குட்டிச்சோரா போகிறதுக்கா? அது இல்லை. அப்போ நீங்கள் கண்ணகி கோயிலை குட்டியச்சோரா போட்டுட்டு இங்கே என் மக்கள் பூரா ஜெயலலிதாவுக்கு பால் காவடும் பன்னீர் காவடியும் தூக்கிட்டு மஞ்சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறது எப்படி பார்த்துக்கிறது? அப்போ அதனால தான் ஒரு தேசிய மீட்சி விடுதலையில் உரிமை மீட்பில் அவன் பண்பாடும் வழிபாட்டையும் சேர்த்து மீட்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால தான் நம்ம இதை எதிர்ப்புரட்சி. இல்லை, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்க ராவணன் இருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க ரொம்ப 100% நம்புறத பார்க்கும்போது எனக்கு ராவணன், ஐயோ நீங்க ராவணன் இருக்கிறாருன்னு நம்புறதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. கதையினே வச்சாலும் அந்த கதையில நீங்க உன் பாட்டன் அசிங்கமானவன்னா, ஆமா என் பாட்டன் அப்படின்னா என் பாட்டனே போற்ற வேண்டியது வருது. இப்ப நீங்க ராமன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு பரவலா நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்கிட்ட ராவணனும் இருந்தான், அவன் என் பாட்டன் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டும்போது அவனை இன்னும் நீங்க உசுப்பி தானே விடுறீங்க. இது எப்படி பேச்சிருக்கு? நீங்க என்னங்க, நீங்க தான் சொல்றீங்க ராவண தமிழ் பாட்டன் தமிழன் இப்படி இருந்தான்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலையே, நான் ஒரு தமிழ் பாட்டன் நீங்க சொன்னவங்க இல்லைங்க. இப்ப ராமர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்க சொன்னா, மதிப்பிற்குரிய ஒரு தலைவர் ஐயா அத்வானி பேசுறாங்க, சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர், தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர்னு. அப்ப நாங்க ராவணனின் வம்சாவளியினர் தானே அவரே சொல்றாரு. நாங்க ஆமான்னு தானே சொல்லணும். வேற இல்ல நாங்க ராவணனின் வம்சாவளியர் இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களா? நீங்க கதையாவே வச்சு சொல்லுங்க, அது ஒரு நடந்த ஒரு கற்பனை கதையினே வச்சு சொல்லுங்க. அப்படின்னாலும் நீங்க ஒரு கதையை எனக்கு உருவப்படுத்தி சொல்றீங்க. அப்ப அதுல நீ என்ன இழிவா தானே சொல்ற? நான் இளிமகன் இல்லை அப்படின்னு நான் எப்படி சொல்றது? ஆமா ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டு இருக்கணுங்கிறீங்களா? நீங்க முட்டுக்கு எதிர்முட்டு தானே சகோதரா, புரட்சிக்கு எதிர்ப்புரட்சி தானே. எந்த இடத்துல விழுந்தனோ நான் அந்த இடத்துல தானே எழணும். நீங்க இங்க தள்ளி விட்டா நான் அங்கே போய் எழ முடியாது. நீங்க என்னைய எவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தீங்களோ அவ்வளவு தூரம் நான் திருப்பி தள்ள வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த எதிர்ப்புரட்சி. இதை விட்டு வேற வழி என்ன இருக்குது? நீங்க
நீங்களும் ராமலீலா நடத்திட்டு அங்கிருந்து அம்பு விடுறதை விடுங்க, நானும் இதை விட்டுறேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நீங்க இதை செய்கிறீங்க பாருங்க. இந்த முறையும் ராமலீலா நடத்தி ஒவ்வொரு முறையும் அந்த அம்பு விடுறதை நீங்க பாக்குறீங்க. ராவணனை பாடையில கட்டி தூக்கி போய் அடக்கம் பண்றதை பாக்குறீங்க. அப்போ ஒரு உச்சக்கட்ட காட்சியில எத்தனையோ படங்கள்ல வந்து ராவணன் வில்லனை வந்து கொல்லும் போது ராவணன் தலையை அறுக்கிற மாதிரி காட்டுறீங்க. அப்ப இது யாரை அடையாளப்படுத்துறது? பிரபாகரன் இறந்துட்டதா ஒரு காட்சி ஒரு காட்டப்படுது, தலைவர் இறந்துட்டதா. வட இந்தியாவில் என்னுடைய நண்பன் வேலை செய்கிறான். அவன் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறான், இந்த தொலைக்காட்சியில் இவர் இறந்துட்டதை இவர் தெரியுதா, இவர் இறந்துட்டதா காட்சி வரும்போது நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னா? நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடணும். ஏன் கொண்டாடி? ராவணன் வம்சாவளி இறந்துட்டதா எங்களுக்கு சொன்னாங்க, அதை நான் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னா என்ன மனநிலையில் அங்கே தயாரிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள். அப்போ அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு இதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு தோணுது. சத்தியத்தின் பிள்ளை சீமான் அப்படின்ட்டு மேடைக்கு மேடை சொல்றீங்க. எந்த காலகட்டத்திலையுமே வந்து சந்தர்ப்பவாத அரசியலுக்கு சீமான் போக மாட்டாரு அப்படிங்கிற உத்தரவாதத்தை எந்த வகையில மக்களுக்கு கொடுக்க போறீங்க? அதை வந்து வார்த்தையில சொல்லி அதை நிரூபிக்க முடியாது, வாழ்க்கையில தான் அதை செய்ய முடியும். அப்போ நீண்ட கால வேலை திட்டம் செயல்பாட்டில் தான் நிரூபிக்க முடியும். அப்போ அப்படித்தான் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் உடனே நான் இப்படி செய்வேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவரும் அதுதான் சொன்னார், அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இதுதான் சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ அது வார்த்தையில் நிரூபிக்க முடியாது, வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்து தான் அதை காட்டி நிரூபிக்க முடியும். அது கொஞ்சம் காலம் தேவைப்படும். வலுவாம தன்னுடைய நடையை தொடருவாரா சீமான் எதிர்காலத்தில்? அதில் என்ன, அதில் ஒரு வியப்பம் வேண்டியதில்லை, சந்தேகமே வேண்டியதில்லை, எந்த மாற்றம் இருக்காது. இதே உறுதியோடு போவேன். அதில் அது வந்து நான் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளை. எனக்கு இந்த அரசியல் செய்து பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் நான் இருந்த தொழிலே எனக்கு நல்ல புகழையும் நல்ல வருமானத்தையும் தந்து கொண்டிருந்தது, அது தரும். இப்போ நான் இதை விட்டுட்டு போனாலும் அதை சிறப்பாக செய்ய முடியும். ஆனாலும் இதை செய்ய வேண்டியதுன்னா அதில் வெறும் வருமானம் தான் இருக்குது. அதை தாண்டி இதில் இனமானமும் அதன் விடுதலையும் இருக்குது. அப்போ அதை யார் வேணாலும் செய்வாங்க. இதை செய்கிறதுக்கு தான் தன் உயிரை முன்னிறுத்தி நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தா போதுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு, இந்த ஈடுபாட்டோடு நிற்க வேண்டிய களம் இதுவாக தான் இருக்குது. எனக்கு போடப்பட்ட வழக்கையெல்லாம் வேற ஆளுக்கு போட்டிருந்தா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்போ எனக்கு வர அச்சுறுத்தல், அடக்குமுறை, நான் எதிர்கொள்கிற வறுமை, இதெல்லாம் சிக்கல்லாம் பார்த்தா மற்றவனை செதறி ஓடிடுவான். அப்போ நாம் வந்து யாராவது செஞ்சு தானே ஆகணும். அப்படித்தானே நீங்கள் பார்க்கணும். இது எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிருந்தா நான் இல்லை, என் இனம் இல்லை, அப்போ நானே இல்லை. எனக்கு முன்னாடி உள்ளவங்க இதை நினச்சிருந்தா, காமராஜர் நினச்சிருந்தா, எவன் படித்தான்னா படிக்கல நான் நினச்சிருந்தா நானே எது? இத்தனை கோடி தமிழ் மக்கள் எது? இவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகம் எது? பெரியார் நினச்சிருந்தா இவ்வளவு உரிமைகள் எது? பெண்ணிய உரிமை எது? அப்போ எவ்வளவு இருக்குது? அண்ணல் அம்பேத்கர் நினச்சிருந்தா, மார்க்ஸ் நினச்சிருந்தா, அப்படி பார்த்தா கஷ்டம். அப்படி பார்த்தா என் தலைவர் வந்து கொஞ்சம் நினச்சிருந்தா, அவர் ராஜபக்சே மாதிரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர் சரணடைஞ்சு போயிருந்தா இன்னைக்கு அவர் ஈழத்தின் அதிபர், அவர் எவ்வளவோ செல்வாக்காக வாழ்ந்திருக்கலாம். சமரசங்கள் இல்லை, சத்தியத்தின் பிள்ளையா இருக்கணும், உண்மைக்கு உயிராக நிற்கணும். நின்னதுனால தான் நம்ம இவ்வளவு பின்னடைவை சந்திக்கிறோம். அப்போ அந்த தலைவன்கிட்ட இருந்து பாடம் கற்று வந்த பிள்ளைகள் நாம் வந்து அவனுடைய வழித்தடத்தில் பயணிக்கிற பிள்ளைகள், அதே உறுதியோடு நேர்மையோடு நிற்கணும்னு தான் நம்ம நினைப்போம். சமரசம் செய்து கொள்ளணும்னு நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதே இல்லை. நான் கலைஞரோடவே இருந்திருப்பேன். இல்லை அம்மையார் ஜெயலலிதா கூட சமரசம் செஞ்சுக்கிட்டு போய் நின்றுக்கலாம். அது இல்லைங்கிறது, அது கூடாதுங்கிற உறுதியில் தான் நான் இவ்வளவு தூரம் நிற்கிறேன். இப்போ எல்லாரும் கூட சிரிப்பாங்க, அந்த பையன் என்ன சும்மா நம்ம வர 234 போட்டி போடுறான் நம்ம வேடிக்கைன்னு. உறுதியாக வெல்லுவேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரே நாள்லையா நடந்துரும்? மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒரே இடத்துல கூடிட்டா ஒரே நாளில் புரட்சி மாற்றம். அந்த மாற்றத்தை விரும்புகிறவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை தான் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டியது இருக்குது. அங்கங்கே ஒரு நெருப்பு துண்டா கிடக்கு, அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரு நெருப்பாக மாற்றணும். அந்த பணியை தான் இப்போ நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னுட்டு இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருக்காக ரொம்ப உரிமை கொண்டாடுறாங்க எல்லாரும், எப்படி பார்க்குறீங்க அது? அது ஒரு வழியில் மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது அவரை பேசுறதுக்குன்னு. அது காரணம் எங்களை போன்ற பிள்ளைகள் அதிக அழுத்தத்தையும் நிர்பந்தத்தையும் கொடுக்குறோம். முன்னை விட இந்த மண்ணில் இந்த மண் சார்ந்த பிள்ளைகள், தூய தமிழ் பிள்ளைகள், தமிழ் தேசிய அரசியல் வலிமையான இடத்தை தொடுது. சின்ன சின்ன குழு அமைப்புகளாக இருந்தது, இப்போ இல்லாமல் பெருங்கடலாக ஒரு பேர் அரசியலாக உருவாகி வருது. அதனால இப்போ என்னென்னா எமது இன்ன முன்னோர்களை அவர்களும் தொட வேண்டிய தேவை வருது. இப்போ பெருந்தலைவரை பற்றி பாரதிய ஜனதாலாம் பேசுகிறதா பெருத்த வேடிக்கை. இப்போ இந்த 113வது பிறந்த நாளை தான் கொண்டாடுவோம்னு நேர்ந்து வச்சுருந்தாங்களா என்ன? ஏன் 112 கொண்டாடலை, 110 கொண்டாடலை, 100வது ஆண்டை ஏன் கொண்டாடலை? அப்போ திடீர்னு கால தேவை வருது. அந்த சாதி சமூகத்தை சேர்த்து கொண்டு அதில் போய் தலைமையேற்று அவர் எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு நேசிக்கப்படக்கூடிய பொது தலைவராக இருந்த ஒரு தலைவரை காமராஜ் நாடார்னு ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறாரு.
அப்ப இது என்ன ஆயிருது, அந்த அந்த சாதி மக்களின் அந்த சமூக மக்களின் வாக்கை பெறணுங்கிற வாக்கு தேடல் தான் இது. அது ஒரு பெரிய பற்றாலாம் நினைக்க முடியாது. காமராஜர் ஆட்சி கனவு, காமராஜரை புகழ்ந்து பேசிட்டு காமராஜர் ஆட்சி நடத்தணும் போறவங்கலாம் 10-20 வண்டி முன்னாடி ஓடுது. அங்க எங்கேயும் எலிப்படை பூனைப்படை விசட்டு பிரிவுலாம் காவலில் ஓடுது. அவர் முன்னாடி போன வண்டியே இங்க வா எதுக்கு இங்கன்னு சரி சங்குதிட்டு போயிட்டு இருக்க, செத்தா போயிட்டேன் இல்லையா பாதுகாப்புன்னு, பாகிஸ்தான்ல போறேன் சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு என்ன பாதுகாப்பு, இப்போ வண்டி எடுத்துக்கிட்டுன்னு அவருக்கு போயிட்டு அவர் ஆட்சியை நடத்தணும்னு அவரை புகழ்ந்து பேசினவங்க எவ்வளவு பாதுகாப்புல எத்தனை வண்டிகள் முன்னும் பின்னும் ஓடுறாங்கன்னு பார்த்தாலே தெரியும். அது இன்னைக்கு கால தேவை. அது குறிப்பா காங்கிரஸ் பாரதிய ஜனதாவெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசுவது பெருத்த வேடிக்கை. காங்கிரஸுக்கும் காமராஜுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குயிஸ் காமராஜ்னா அம்மையார் இந்திரா காந்தி கேட்குறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாரு. அவருக்கு அளவற்ற மன அழுத்தத்தை கொடுத்து சாகடிச்சதே இவங்க தான். அவசர நிலையை பிரகடனப்படுத்தினோன்னு அதுல ஏற்பட்ட மனவேதனை அழுத்தம், அதுல தான் அவர் விதை ஒன்று போட்டா சுரவண்ணா முளைச்சிரும்னு கேட்குறாரு. முளைக்காத என்ன முளைச்சிருச்சே, நேருவின் மகளா இந்திரா அப்படின்னு. அவர் இப்போ இதெல்லாம் நம்ம படிக்காமையா இருக்கிறோம், சின்ன பிள்ளையா இருக்கலாம். அவரோட வாழ்ந்தவங்க பெரியவங்க, அவர் வாழ்ந்த தலைவர்கள் இன்னும் இருக்கிறாங்கல்ல, அவர் பற்றி எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு இப்படி ஒரு தலைவன் நம்ம அப்பா தாத்தா வயசுல அப்பா வயசுல ஒருத்தன் பெரியப்பா வயசுல இருந்திருக்காருங்கிறதே பெரியது. ஆனா அந்த அரசியலுக்கு நேர்முரணா தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அப்ப பெருந்தலைவரை போற்றுவது இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அது உளமாற நேசித்து அந்த தலைவனை போல அவர் வழியில் நடந்து ஒரு தூய ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற உள்ள தூய்மையோடு யாரும் பெருந்தலைவரை கொண்டாடினதா இல்லை. வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்கு எந்த மாதிரி வித்திடும்? ஏன்னா 2 கட்சியுமே தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறது தெரியும். ஒரு என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? மாற்று இப்ப இந்த திராவிட அரசியல் கட்சிகள் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த நிலத்திலிருந்து ஒரு தள்ளாட்டத்துக்கு வந்துட்டு, தத்துவ தள்ளாட்டம். இப்ப அதுகிட்ட எதுவுமே தத்துவம் இல்லை. இப்ப அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞர்கிட்ட நான் தேர்தலில் வைக்க போற கேள்வி, நீங்க முதலமைச்சரானா என்ன செய்ய போறீங்க, மறுபடி முதலமைச்சராகி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பேன். 2 பேர்ட்டுமே கேட்பேன். சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நாள் ஏன் செய்யலைன்னு கேட்பேன். இனிமே நீங்க ஒன்றும் செய்ய வேணா, நாங்க செஞ்சுக்கிறோம் இருங்க. இனிமே என்ன செய்ய போறீங்க? நான் ஊழலை ஒழிச்சு போடுவேன். யார் நீங்களா அப்படின்னு கேள்வி வரும். நான் தடையற்ற மின்சாரம் தர போறேன். இவனால் ஏன் தரல? சரியான சாலை வசதி, அதே எத்தனை நாள் தரல? சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், அது ஏன் தரல? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் ஏன் இவ்வளவு நாள் இல்லை? அப்ப எதுக்குமே பதில் இல்லை. ஐயா கலைஞர் சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா ஓய்வு எடுக்கணும்னு. ரொம்ப நாளா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினே சொல்றாரு நீங்க ஓய்வு எடுங்கன்னு. நாங்க சொல்றோம் நீங்க 2 பேருமே ஓய்வு எடுங்க பார்த்துக்கிறோம்னு. இப்போ அதுதான் மாற்றா இருக்க முடியும். நீங்க உங்க மொழிக் கொள்கையே பிள்ளை. நீங்க என்ன மொழிக் கொள்கை 2 பேரும் என்ன? அண்ணாவின் மொழிக் கொள்கை, எங்க மொழிக் கொள்கைங்கிற. அப்புறம் நீங்க தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க. அண்ணாவின் மொழிக் கொள்கை ஆங்கிலமும் தமிழும். இங்க எங்க தமிழ் இருக்கு? எல்லா இடங்களையும் இந்தியும் ஆங்கிலமும் இருக்குது. அப்ப மொழிக் கொள்கையே நாங்க மாறுபடுறோம். மொழிக் கொள்கை என்ன மொழி? கொள்கை மொழி தாய்மொழி தமிழ், அது பயிற்று மொழி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, இந்தி உட்பட. இதான் எங்க மொழிக் கொள்கை. மாறுறோம். இப்போ மதிமுக கேளுங்க மொழிக் கொள்கை என்னன்னு, அண்ணாவின் மொழிக் கொள்கை. தேமுதிக கேளுங்க, அது கொள்கையே இல்லை, என்னன்னே தெரியாது. அதிமுக கேளுங்க, அதே தான். எந்த இடத்தில் தாய் கழகம் திமுக இருந்து அதிமுக கொள்கையில மாறுபடுது? ஒரு கொள்கையில நாங்க மாறுபடுறோம். ஏதாவது ஊழல் நாங்க செஞ்சதில்லை, அவங்க செய்யறாங்க. இல்லை லஞ்சம் அவங்க பெறாங்க, நாங்க பெற்றதில்லை. ஏதாவது சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல மாறப்போகுதா? சாராய கடை அவங்க திறந்தாங்க, நாங்க மூடிட்டோம். சிறப்பு முகாம் அவர் திறந்தாரு, நான் மூடிட்டேன். ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல அவர் கட்டணம் கட்டினா நான் போக மாட்டேன், அப்படித்தானே இருக்குது. அவர் கட்டினா நான் நூலகமாக கட்டினா நான் மருத்துவமனையை மாற்றுவேன். இதுதான் மாற்றமே ஒழிய பேர் என்ன மாற்று இருக்கு? 2க்கும் ஒரு தத்துவ மாற்றம் இல்லை. பேர்ல அது வெறும் திமுக, இது அதிமுக. ஒரு முன்னாடி ஒரு ஆணா இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன மாற்று இருக்கு? ஒரு பெரும் சாத்தியத்தை நிகழ்த்தி காட்ட நடை போட்டுட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கான நாட்களா மாறட்டும் சார். சத்தியம் தொலைக்காட்சியோட வாழ்த்துக்கள். நேயர்கள் சார்பாகவும் சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தீங்க. ரொம்ப யதார்த்தமான பதில்களா இருந்தது, ரொம்ப உண்மையான பதில்களா இருந்தது. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கம்.